Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலர்ல இருந்ததுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த பிளெயின் சில்க் சாரீ பிளவுஸை எப்படி கிராண்டாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள் ஸ்டிச்சஸ், பட் லுக்கு செம சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஃபார் எனி எம்ப்ராய்டரி த்ரெட் கலர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ சாரியை வச்சு உங்களுக்கு அதில் என்ன கலர் வேணுமோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. லைக் நான் இதில் க்ரீன் மெயினாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 or 2 கலர்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். இது பல்லு கலரில் தான் எனக்கு ப்ளவுஸ் இருக்குது, பிளெயினாக இருக்குது. இதுதான் பிஃபோர் லுக் ஆஃப் தி பிளவுஸ். இந்த பிளவுஸ் பிளெயின் பிளவுஸ் தான், ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் கரை இருக்குது. தென் இந்த நெக்லைனில் ஷேப் வந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ இது ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எய்தர் நம்பர் 16 or 18 எடுத்துக்கலாம் எம்ப்ராய்டரி ஃப்ரேமு. இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர் பார்ட் கொஞ்சம் கீழே வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு டிசைன் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஷேப் கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லை, அதனால நான் அதை ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். மோரோவர் இந்த ஃப்ரேம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதை ஒரு காட்டன் த்ரெட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் நம்மளோட மெட்டீரியலை. ஸோ தட் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெட்டீரியல் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். டிசைன்ஸ் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது, அங்கங்கே துணி இழுத்த மாதிரி இருக்கும். அதனால ஸ்டிச் பண்ணிக்கிறது பெட்டர். இது நீங்கள் எய்தர் இந்த பிளவுஸ்லேயே டைரக்டாகவும் ஸ்டிச் பண்ணலாம். நான் இந்த இடத்துல ஸ்டோன் செயின் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இஃப் கேஸ் உங்களோட பிளவுஸ் டேமேஜ் ஆயிடும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு சின்ன துணி பிளவுஸ் சைட்ஸ்ல ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியில நீங்க இதை தைச்சுக்கலாம். டைரக்டா பிளவுஸ்ல தைக்காம ஒரு துணி அதுல ஃபிட் பண்ணி அந்த துணியில நீங்க தைக்கும் போது உங்களோட பிளவுஸ் எந்த டேமேஜும் ஆகாது. இதை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியாயிடும். உங்களுக்கு என்ன லென்த்துக்கு வேணுமோ, ஃபுல் லென்த்துக்கு வேணும்னாலும் நீங்க தைச்சிக்கலாம். எனக்கு இந்த பார்ட் மட்டும் போதும். ஸோ அது மட்டும் நான் இங்க ஸ்டிச் பண்றேன். ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா எப்படி எக்ஸ்ட்ரா துணி அதுல ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். இது இப்ப ஃபிட் பண்ணியாச்சு. இது நல்லா இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, மெட்டீரியல் நல்லா ஸ்டெடியா இருக்கும். இப்படி விரல்ல வச்சு இப்படி தட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கணும், அந்த அளவுக்காவது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா ஸ்டடியா நிக்கணும். அப்பதான் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இது ரெடியா இருக்கு. நம்ம அடுத்தது இதுல டிசைன் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் பிளவுஸ திருப்பி வச்சிருக்கேன். ஸோ அங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இதுதான் டெம்ப்ளேட். இது ஒரு ஹாஃப் சர்க்கிள் எடுத்திருக்கேன். இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 4 சென்டிமீட்டர் வரும். இது உங்களோட இஷ்டம் தான், என்ன சைஸ்ல வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வேணும், இந்த மார்க்கர் பென்சில். இது ஈஸியா எல்லா ஸ்டேஷனரியிலும் கிடைக்கும். இது பேர் கிளாஸ் மார்க்கர்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இது மெட்டீரியல் எழுதும்போது நல்லா சூப்பரா இருக்கும். தென் மெஷரிங் டேப் கண்டிப்பா வேணும். மெஷரிங் டேப் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா கிராஃப்டும் செய்யும் போது. ஆங்கர் த்ரெட்ல காட்டன் த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க. சில்க் த்ரெட்ல பிசுறு ஜாஸ்தி வரும், லாங் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நீடில், கொஞ்சம் பிக் ஐ நீடிலாவே வாங்கியிருக்கேன். தென் ஸ்டோன் செயின். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுங்க, அது உங்களோட இஷ்டம் தான். தென் பீட்ஸ். பீட்ஸ் ஸ்மால் பீட்ஸ், சின்ன பீட் கோல்ட் பீடும் கொஞ்சம் பெரிய கோல்ட் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்க. தென் ஸ்டோன் செயின், பால் செயின், க்ளூ கண்டிப்பா தேவை. தென் ட்ரிம்மர். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம். ஸோ அடுத்தது இது எப்படி மார்க் பண்ணி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோன் செயின் பால் செயின் வச்சு அதுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த கேப் மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணேன். பட் எனக்கு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷோல்டர் கிட்ட வர நெக்லைன்ல என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் வளைவாயிடுச்சு. லைக்
அன்ஈவனாக இருக்குது ஷேப்பு ஒர்க் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கேப் விடுறதுக்கு பதில் ஃபஸ்ட்டே நீங்கள் அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் அந்த ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்டோன் செயின் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்தது நான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் டைமில் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அதுக்கு என்ன லைன் சீம் அலவன்ஸ் மாதிரி லைக் இந்த லென்த்துக்கு ஐ மீன் இந்த அகலத்துக்கு வந்துட்டு இந்த லைன் விட்டுட்டு அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். ஸோ இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா லைக் 7 இருக்குது. ஸோ இங்கே வந்து 3.5 நான் சென்டர் மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு உங்களோட ப்ளவுஸ் நெக்லைன் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை எடுத்து டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் போட்டேன். இதுவரையும் தான் எனக்கு வந்துட்டு த்ரெட்டில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு நான் பீடில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஸோ வந்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் வேணும். அதுவும் வந்துட்டு நான் இப்போவே அதில் வரைஞ்சிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் இதனுடைய ஆக்சுவல் இது 4 சென்டிமீட்டர். ஸோ இதிலிருந்து இந்த சைடு ரைட் சைடில் ஒரு 1 சென்டிமீட்டரும் லெஃப்ட் சைடில் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்க போகிறேன். இந்த மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் ரொம்பவே முக்கியம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பிகாஸ் இந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் மாறினாலும் வந்துட்டு நம்மளோட அவுட்புட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லாம் முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னும் 2 லெஃப்டில் 1 ரைட்டில் 1 ஷோல்டரில் ஒரு 3 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ளவுஸ் நெக்லைன் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது, அதில் எத்தனை வரும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். எனக்கு கீழே 3 2 சைட்லேயும் 3 வந்திருக்கு. இதில் வந்துட்டு எகெயின் லேசி டேசி ஸ்டிச் தான் போட போகிறேன். எனக்கு என்னமோ அது ரொம்ப அந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால எகெயின் இதில் அதே தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை விட கிராண்டாக இந்த ப்ளவுஸ் வந்திருக்கு. அதுக்கு வந்துட்டு கரெக்டாக நீங்கள் லைன்ஸும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த காட்டன் த்ரெட்டை 2 லைன் எடுத்துகிட்டு நீடில் போட்டு வச்சுருக்கேன். டிப்பில் வந்துட்டு நாட் பண்ணிட்டேன். ஸோ என்னடா அது ப்ரீவியஸ் வீடியோ மாதிரி அப்படியே இருக்குன்னு மேபி நினைப்பீங்க. பட் இந்த டிசைன் வந்துட்டு அதை விடவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அங்கங்கே நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வெளியில் எடுங்க. அது மேலே வந்துட்டு ஒரு லூப் பண்ணும் இருக்கிற த்ரெட்டில். ஸோ லூப் பண்ணிவிட்டு இப்போ த்ரெட்டை வெளியில் எடுத்துருங்க, ஐ மீன் நீடில் வெளியில் எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லூப் ஸ்டிச் வந்துடும். நல்லா த்ரெட்டு வந்துட்டு திரும்பாமல் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக லேசி டேசி ஸ்டிச்சில் இதை வந்துட்டு அப்படியே முன்னாடி குத்தி கீழே கொண்டு வந்துடுவோம். பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இது வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஸோ ஒரு பெரிய பீடும் ஒரு சின்ன பீடு அதே த்ரெட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்டிச் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் உங்களோட பீட்ஸும் கொண்டு போயிட்டு அது முடியுது இல்லையா, அந்த இடத்துல நீடல் குத்தி கீழே கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேசி டேசி ஸ்டிச் முடிஞ்சுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக இதே ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணி இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். நீடில் இப்படி போட்டு எடுத்துட்டு மேலே லூப் இருக்கு ஆல்ரெடி, இந்த மாதிரி போட்டுட்டு நீடில் வெளியே எடுங்க. எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம பீட் ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் நான் ப்ரீவியஸ் போட்டிருந்தேன் வீடியோ, அது நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து அதுலேயே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். ஸோ
இப்போ அடுத்த பீட் ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி 1 by 1 எல்லா பீடையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் லேசி டேசி ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்லயே பிக் பீடும் ஸ்மால் பீடும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படியே பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ கிரீன் பிளவுஸ்ல இதே லேசி டேசி ஸ்டிச் வச்சு ரொம்ப சிம்பிளா தான் பண்ணேன் அந்த டிசைனு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருந்தது. உங்ககிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் அப்ப அளவே இல்லை. லைக் 1 வீக்லயே வந்துட்டு கிட்டத்தட்ட 5000+ லைக்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு நிறைய வியூஸ் வந்திருக்கு, நிறைய வீடியோஸ் வியூஸ் போயிருக்கு. பட் வந்துட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் அவ்வளோ லைக்ஸ் வந்து இந்த வீடியோக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கு. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இதை விட இன்னும் பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் பட் ஈஸியாக நம்ம செய்கிற மாதிரி நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். தென் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ட்ரை பண்ணவங்களாம் உங்களோட கிரியேஷனோடைய பிக்சரை வந்துட்டு anirattrends@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் நான் இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ணியிருக்கேன். தென் லைக் பண்ணவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் வந்து நான் ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நான் எதுவும் ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுட்டு நான் இங்கே எதுவும் பேசுறது இல்லை. ஜஸ்ட் என்ன செய்கிறேனோ அதை வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன், அவ்வளோதான். பட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி வருது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோலன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி வேற சொன்னாங்க. முடிஞ்ச வரைய அதை வந்து நான் கட் டவுன் பண்ண பார்க்குறேன். பேக் டு ஒர்க். இப்போ லேசி டேசி ஸ்டிச் ஒரு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ இன்னும் 2 இருக்கு. இதை முடிச்சிட்டேன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் முடிஞ்சிடும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் எம்ப்ராய்டரியில. இப்போ என்னோட பேஸ் கலர் வந்துட்டு இந்த பிளவுஸ் மெட்டீரியலுக்கு இந்த கிரீன் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்காக சாரியில் இல்லாத கலர்லாம் யூஸ் பண்ண முடியாது. சாரியில இருக்கிற கலரே, பட் இந்த பிளவுஸ் மெட்டீரியல் மேல எந்த கலர் போட்டோம்னா நல்லா எடுப்பா தெரியுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி போடுங்க. எல்லோ கூட இருக்கு சாரியில, பட் எல்லோ வந்துட்டு இது மேல போட்டா அவ்வளோ எடுப்பா இருக்குமானதுல. பட் கிரீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. நானே பியூட்டிஃபுல்லா வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது, நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு நீங்க ரிப்ளை பண்ணுங்க அழகா வந்திருக்கா இல்லையான்ட்டு. அடுத்தது வந்துட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்றேன். நீங்க எய்தர் ஜரி த்ரெட் இல்லைன்னா வந்து கோல்ட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்க. இங்க வந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஜரி த்ரெட் வச்சிருக்கேன். உங்க ஜரி த்ரெட் கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இங்க வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். நீடில் வச்சு ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க மெட்டீரியல்ல வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்படி பண்ணும்போது மேலே ஒரு நாட் விழும். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ என்னோட போன வீடியோவில் வந்துட்டு இது லேசி டேசி ஸ்டிச்சுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோவில். பட் மேபி நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். லேசி டேசி ஸ்டிச்சும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் மேபி சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி சுற்றி நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட போதும். இதில் என்னன்னா மேலே ஒரு சின்ன நாட் மாதிரி ஒரு பீட் யூஸ் பண்ண மாதிரி வரும். பட் நீங்கள் இந்த மாதிரி நாட் பண்ணாமல் டைரெக்டாக கூட அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். ஏன்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஒர்க்குக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிராண்ட் லுக் வரும். டைரெக்டாக ப்ளவுஸில் இந்த டிசைனை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் மெட்டீரியலில் வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஸ்டிச் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா ரொம்ப எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்து இந்த எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களாம் எப்போவோ ஆரிக்கு போயிருப்பாங்க. செய்ய தெரியாதவங்க தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நார்மல் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ மெயின் பேசிக் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்துட்டு இதனுடைய சைட்ஸில் நான் சொன்ன மாதிரி
ஸ்டோன் செயினும் பால் செயினும் ஒட்டணும். இப்போ பாருங்க ஃபுல் நெக்லைனும் முடிச்சிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நடுவில் இருக்க த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நெக்லைன் வந்துட்டு கொஞ்சம் ஷேப்பாக வரும். அது இல்லாமல் நான் அந்த த்ரெட்டு போட்டு தைச்சது அப்புறம் இந்த எம்ப்ராய்டரி பண்ணதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அன்ஈவனாக போயிடுச்சு அந்த நெக்லைனு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒட்ட போகிறேன். பட் நீங்கள் செய்யும் போது ஃபர்ஸ்டே உங்களோட ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இது வந்து ஃபினிஷிங் அந்த நெக்லைன் அந்த ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்டுற இடம் கொஞ்சம் மேலே கீழே இருக்கு. அதர்வைஸ் வந்து டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு. ஸோ நீங்க செய்யும் போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ணிட்டு அப்புறம் செய்யுங்க. இப்போ ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்டிக்கலாம். நடுவில் ஸ்டோன் செயின், 2 சைடு பால் செயின் வச்சிருக்கேன். இது வந்துட்டு இந்த பிளவுஸோட ஒர்க் ஒரு வேற லெவலுக்கு போயிடுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பட் நான் செஞ்ச மிஸ்டேக்கை வந்துட்டு நீங்க செஞ்சிடாதீங்க. ஃபர்ஸ்டே வந்து இந்த ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் நீட்டாக வரும். பட் இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் வந்திருக்கு. இந்த செயின் ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்டும் போது க்ளூ வந்து கொஞ்சம் ட்ரை ஆக இன்னும் நீங்கள் ஈஸியாக அதை வந்து பொசிஷன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து பொறுமையாக உட்காந்து இதை ஒட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒட்டிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க. எகெயின் ஒரு நீடில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷார்ப்பாக ஏதோ ஒன்று வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபுல் லென்த் ஃபுல் நெக்லைன் லென்த் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அது பர்ஃபெக்டாக ஷேப்புக்கு வரும். ஸோ இது ஃபுல்லாக நான் பொறுமையாக ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பர்ஃபெக்டாக எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. லைட்டாக நெக்லைன் அன்ஈவனாக இருக்குது. பட் ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆயிடுது. ஏன்னா கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் இல்லையா உடம்புல போடும்போது, அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆயிடுது. பட் சாதாரணமாக ப்ளவுஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அன்ஈவனாக வருது மேலே 2 சைட்லேயும். ஸ்டோன் செயின் பால் செயின் வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு நல்லா நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்க்கலாம். கிரீன் கலர் வந்துட்டு ஒரு பஞ்ச் 10 ருபீஸ், 2 பஞ்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேக் சைடு நெக்குக்கு. தென் வந்துட்டு பீட்ஸு, அந்த ஜரி த்ரெட் பீட்ஸ் வந்துட்டு நல்ல குவாலிட்டி. 2 பீட்ஸும் சேர்த்து எனக்கு ஒரு 100 ருபீஸ் மேக்ஸிமம் ஆயிருக்கும். தென் அந்த ஜரி த்ரெட் வந்துட்டு ஒரு ஸ்பூலே ஒரு 20 ருபீஸ் தான் வருது. ஒரு ஸ்பூல் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு ஒரு 10 ருபீஸ்ன்னு போட்டாலும் ஒரு 130 ருபீஸ் ஆச்சு. ஸ்டோன் செயின் பால் செயின் வந்துட்டு மீட்டர் ஒரு 40 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் அட் தி மேக்ஸ் எனக்கு செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸு. டைம் டேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours மேக்ஸிமம். நடுவில் பிரேக் எடுத்து தான் செஞ்சேன். இதில் வந்துட்டு அந்த ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்டினதை நான் இன்க்ளூட் பண்ணல. பட் அந்த ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 hours ஆச்சு வித் பிரேக். ஸோ 200 ருபீஸ் 2 hours நம்ம பிளவுஸ் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஆரி ஒர்க்கில் செஞ்சால் எவ்வளோ ஆகும்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. பட் நம்மளே செஞ்சோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் டாடா, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.